ஒரு அழகான ஒரு காதல் கதை. அந்த ஒரு காதல் கதைய நம்ம பார்க்கும்போது, ஹீரோ எதுக்குடா இப்படிலாம் பண்றாப்புல அப்படிதான் நமக்கே தோணுச்சு. ஏன்னா, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா லவ் பண்ணி, அவ்வளவு தடைகள மீறி காதலிய ஒரு பார்த்து வந்து கரம் பிடிக்கிறான். கரம் பிடிக்கும்போது, எதுக்குடா அவ காதலிய விட்டுட்டு நீ போன? அப்படிதான் நமக்கே தோணுச்சு கைஸ். ஏன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1913 காலகட்டத்துல நடக்கிற சம்பவம். ஒரு பக்கத்துல வந்து ஹீரோயினி ஒரு பக்கத்துல வந்து கிறிஸ்டினு, ஹீரோ ஒரு பக்கத்துல வந்து முஸ்லீமு. ஹீரோயினியோட பேர் வந்து நீனோ அலி கான். 2 பேரும் ஒரு பக்கத்துல வந்து சிறு வயதிலே ஒரு பக்கத்துல லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காலகட்டத்துல ஒரு பக்கத்துல மத பிரச்சனை, ஒரு பக்கத்துல வந்து அரசியல் பிரச்சனை, ஒரு பக்கத்துல வந்து போர் பிரச்சனை ஒரு பக்கத்துல நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் மீறி ஒரு பக்கத்துல வந்து வீட்ல ஒரு பக்கத்துல ஒத்துக்கிற நேரத்துல வந்து நம்ம அலியோட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவன் நல்ல ஒரு நேரம் பார்த்து அவன் காதலி ஒரு பக்கத்துல வந்து கடத்தி போயிறான். அவன் ஒரு பக்கத்துல லவ் பண்ற மாரி காமிச்சிருப்பா. அத பார்த்து நம்ம ஹீரோ வந்து நமக்கு நம்ம ஃப்ரெண்ட் இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லிப்புட்டு 2 பேரும் ஒரு பக்கத்துல நம்ம ஹீரோவுக்கு ஃப்ரெண்டா ஒரு பக்கத்துல வந்து சண்டை வரும். சண்டை வந்ததுக்கப்புறம் ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்ட வந்து போட்டு தள்ளிடுறாப்புல. போட்டு தள்ளினப்புறம் அங்கேயே ஒரு பக்கத்துல வந்து கைது பண்ற மாரி இருக்கிற நேரத்துல நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல வந்து தப்பிச்சு ஒரு மலை பிரதேசத்துல போய் ஒரு பக்கத்துல வாழ்றாங்க. இத பார்த்தா காதலி ஒரு பக்கத்துல நமக்கு சீக்கிரத்திலே கல்யாணம் நடக்க போற நேரத்துல இப்படி ஒரு சம்பவம் ஒரு பக்கத்துல நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு காதலி ஒரு பக்கத்துல வந்து நினைக்கிறாங்க. நினைக்க போகும்போது காதலி ஒரு பக்கத்துல நான் அலியோட ஒரு பக்கத்துல நான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்துல ஆசைப்படும் போது நீனோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு பக்கத்துல வந்து இல்ல நீ முடியாது நீ வீட்ல தான் இருக்கேன்னு நம்ம வேற மாப்பிள பார்ப்போம் ஒரு கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல சொல்றாங்க. அதெல்லாம் மீறி நம்ம நீனா வந்து ஒரு பக்கத்துல வந்து அவ காதலனை தேடி ரொம்ப வருஷம் கழிச்சு அவ காதலனை தேடி ஒரு பக்கத்துல வந்து கல்யாணம் பண்ணிறா. கல்யாணம் பண்ணி ஒரு பக்கத்துல நல்ல ஒரு சந்தோஷமா ஒரு பக்கத்துல வாழ்க்கை போகுது. வாழ்க்கை போகும்போது இப்படியே இந்த லைஃப் இப்படியே இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும் போகும்போது ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வருது. அங்க பார்த்தா நம்ம அலியோட அப்பா ஒரு பக்கத்துல வந்து இந்த மாதிரி நம்ம நாடுக்கு ஒரு பக்கத்துல சுதந்திரம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல வந்து மறுபடியும் ஒரு பக்கத்துல நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல வந்து பிறந்த ஊருக்கு ஒரு பக்கத்துல போறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பக்கத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு எதிர்பாராத விதமா நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கத்துல வந்து ரஷ்யன்னு ஒரு பக்கத்துல வந்து அவன் நாட வந்து ஒரு பக்கத்துல தாக்க வரும்போது நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல வந்து ராணுவத்துல ஒரு பக்கத்துல சேர்ந்துறாப்புல. சேர்ந்த ஒரு பக்கத்துல வந்து அங்கேயே ஒரு பக்கத்துல வந்து சண்டை சச்சரவா ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்கும்போது நம்ம நீன ஒரு பக்கத்துல வந்து இது மேல வேணாம் நம்ம நம்ம லைஃப் நம்ம வாழ்ந்துரும் இல்ல நம்ம ஏற்கனவே வசிச்சு நம்ம ஊருக்கு போயிடும் அப்படின்னு ஒரு பக்கத்துல சொல்றாங்க. ஆனா ஹீரோ வந்து நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். நான் எப்படி சொல்றது நாட்டுக்காக நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல நினைக்கிறாங்க. நினைக்கும் போது லைஃப் கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கத்துல வந்து என்ன சொல்றேன்னு ஒரு பக்கத்துல தெரியாது. மாசமாவும் ஒரு பக்கத்துல இருக்காங்க. அத பார்த்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு பக்கத்துல வந்து உனக்கெல்லாம் மனசே இல்லையா? இப்படிப்பட்ட காதலிய வந்து நீ எப்படியாச்சும் நல்லபடியா ஒரு பக்கத்துல வந்து நீ எங்கேயாச்சும் கொண்டு போய் நல்லா வாழலாமே அப்படின்னு நமக்கே ஒரு பக்கத்துல தோணும். ஆனா எனக்கு நாடு தான் முக்கியம் சொல்லிட்டு ஒரு பக்கத்துல இருக்காங்க. எனக்கு நாடு தான் முக்கியம் சொல்லிட்டு எப்படியாச்சும் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம நாடுக்கு ஒரு பக்கத்துல சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும். இந்த ரஷ்யன ஒரு பக்கத்துல வந்து நம்ம போரிட்டு சண்டை ஓட்டி நம்ம ஜெயிக்கணும் ஒரு பக்கத்துல சொல்றாங்க. ஆனா அது அப்படியே வாங்கி ஆப்போசிட்டா ஹீரோ வந்து ஒரு பக்கத்துல வந்து எதிர்பாராத விதமா இறந்துறாப்புல. அதோட அவ காதலி ஒரு பக்கத்துல வந்து அவரோட நினைவுல ஒரு பக்கத்துல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க கைஸ். அத பார்க்கும்போது ஹீரோவ தான் கைஸ் நம்ம சொல்லணும். ஏன்னா, ஹீரோ இப்படிப்பட்ட ஒரு காதலிய விட்டுட்டு எதுக்குடா போருக்கு போய் சண்டை போடுறிய அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா, இத பார்க்கும்போது சின்ன வயசுல இருந்து லவ் பண்றா. சின்ன வயசுல லவ் பண்ணி ஏகப்பட்ட பிரச்சனைய தாண்டி அந்த அவ காதலிய கரம் பிடிக்கிறான். கரம் பிடிக்கும்போது எதனாலடா இப்படி பண்ற? நல்லா தானடா உன் லைஃப் போயிட்டு இருக்கு. நல்லா குழந்தையா குட்டியுமா நல்லா போயிட்டு இருக்க நேரத்துல நீ ஏன்டா ஒரு பக்கத்துல வந்து நாடு முக்கியம் சொல்லிட்டு இருக்க. ஆனா அதெல்லாம் மீறி நம்ம ஹீரோயின பக்கத்துல எனக்கு நீ தான் வேணும். இதுல யாருமே நமக்கு வேணாம். நம்ம லைஃப்ப நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பக்கத்துல இந்த அழுகுற விஷயம்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கத்துல கண் கலங்கிருங்க. அத பார்க்கும்போது ஹீரோ எதுக்குடா இப்படிலாம் பண்றாப்புல அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஆனா அதான் அவர் கூட மெயினான ஒரு கேரக்டரா இருந்துச்சு. கண்டிப்பா அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா நல்ல ஒரு அழகான ஒரு லைஃப்ப வாழ்ந்திருக்கலாமே அப்படிதான் நமக்கே தோணுச்சு. அத பார்க்கும்போது அவர் ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோட ஆக்டிங்லாம் வேற லெவல்ல சூப்பரா நடிச்சு குடுத்துருப்பாப்புல. அவர் ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு நல்லா ரசிக்கக்கூடியதா இருந்துச்சு. அவர் யாருன்னா நம்ம ஆடம் பக்ரி. அவரு இந்த ஒரு படத்தோட ஒரு ஹீரோவா இருக்காப்புல. கண்டிப்பா அவருக்கு ஒரு இடத்துல வாழ்த்து தெரிவிக்கணும். மித்தபடி நீனோ அந்த ஒரு கேரக்டர் நம்ம மரியா வாலிண்டிரோ அவ தான் இந்த படத்தோட ஒரு ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. தக்காளி பார்க்கறதுக்கு செம்ம அழகா இருப்பா கைஸ். அத பார்க்கும்போது ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு பட்ட ஒரு அழகான ஒரு காதலிய விட்டுட்டு இந்த மனுஷன் ஏன்யா போருக்கு போற அப்படின்னு நமக்கே தோணுச்சு. மித்தபடி அவ ஆக்டிங் தாங்க வேற லெவலு. ஒவ்வொரு சீனும் பார்க்கறதுக்கு செம்ம அழகாவும் ஒரு படத்துல வந்து எல்லாமே பார்க்கறதுக்கு ரியலாவே மித்தபடி அவ ஆக்டிங்லேருந்து நம்ம ஹீரோயின் ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா ரசிக்கும்படியாவும் இருந்துச்சு கைஸ். மத்தபடி இதுல ஏகப்பட்ட ஆக்டர்லாம் நடிச்சா ஏகப்பட்ட ஆக்டர்லாம் பார்க்கறது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. ஆனா நம்மள கிட்டத்தட்ட லாஸ்ட் சீன் ஒரு 20 நிமிஷம் சீன் நமக்கே ஒரு பாத்துல அழுக வச்சிருவானுங்க. அத பார்க்கும்போது என்னடா ஹீரோ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு நமக்கே தோணுச்சு. மித்தபடி இந்த படம் வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு 1910ல இருந்து 20க்குள்ள நடக்கிற சம்பவமா அந்த ஒரு காலகட்டம் எப்படி எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா அழகா ஸ்கிரீன் பிளேல இருந்து எல்லாம் பக்காவா கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது எல்லாமே பார்க்கறதுக்கு நம்ம ஒரு அந்த காலகட்டத்துல போன மாரியே இருந்துச்சு. மித்தபடி பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் போட்டு சூப்பரா அழகா குடுத்துருக்காங்க.
படம் ஒரு எப்படி சொல்ல ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிமாக தாங்க இருந்துச்சு. மெயினாக இந்த ஒரு படம் வந்து அமேசான் பிரைமில் இருக்குது. தமிழ் டப்பிங்கில் இல்லை, ஒன்லி இங்கிலீஷில் இருக்குது. இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். ஆனால் ஃபேமிலியோட உட்காந்து பார்த்தா கண்டிப்பாக செருப்படி கன்ஃபார்ம். ஏன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு படத்தில் வந்து ஏகப்பட்ட சீன்லாம் அஜால் உஜால் பண்ணுற மாதிரி இருக்கு. ஃபேமிலியை தவிர்த்துட்டு பாருங்க. ஆனால் ஒரு தரமான ஒரு லவ் ஸ்டோரி கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க.